இந்த மாதிரி செஸ்ட் பெயினை இன்னும் நீங்க கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் சொல்லி அவாய்ட் பண்ணிட்டு இருக்கீங்களா? அங்கதான் நீங்க பெரிய மிஸ்டேக் பண்றீங்க. பிகாஸ் இதெல்லாம் தான் ஹார்ட் அட்டாக்கான முதல் சிம்டம்ஸ். ஸோ இன்னைக்கான டாபிக்ல ஹார்ட் அட்டாக்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஹாய் guys, நான் உங்க பேராமெடிக் அருண். Heart attack happens when a blood flow to the heart muscle becomes blocked. It causes myocardial infarctions. உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா நம்ம ஹார்ட் தான் எல்லா ஆர்கன்ஸ் அண்ட் டிஷ்யூஸ்க்கு பிளட் சப்ளை பண்ணுது. பட் ஹார்ட்டுக்கே ஒரு சில ஆர்டரிஸ் பிளட் சப்ளை பண்ணுது. லைக் லெஃப்ட் கொரோனரி ஆர்டரி, ரைட் கொரோனரி ஆர்டரி, அந்த மாதிரி ஆர்டரியில உங்களுக்கு பிளாக் இருந்தா அதுக்கு பேரு தான் ஹார்ட் அட்டாக். ஓகேங்களா? இப்போ ஹார்ட் அட்டாக் வந்து என்ன சிம்டம்ஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஹெவி செஸ்ட் பெயின் radiating to the left arm, to the back shoulders and jaw line எல்லாம் ஹெவி பெயின் இருக்கும். இந்த மாதிரி பெயின் இருந்தா இமிடியேட்டா நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்ததும் உங்களுக்கு இசிஜி, எக்கோ, டிராப் பண்ணி டெஸ்ட் எடுப்பாங்க. அதுல இசிஜில எஸ்டி எலிவேஷன் இருந்தா உங்களுக்கு லோடிங் டோசஸ் கொடுப்பாங்க. ஆஸ்பிரின், ப்ரோபிலட், அட்ரோஸ்டாட்டின்ற லோடிங் டோஸ் கொடுத்து உங்களை கேத்லாப் ஷிஃப்ட் பண்ணி ஆஞ்சியோகிராம் பண்ணுவாங்க. அங்க உங்களுக்கு ஒரு தின் கத்திட்டரை ரேடியல் ஆர்டரி ஆர் ஃபெமோரல் ஆர்டரியில இன்சர்ட் பண்ணி தின் பலூனை இன்ஃபிளேட் பண்ணி ஒரு மெஷ் வைப்பாங்க. அதுக்கு பேர் தான் ஸ்டண்ட். இன்கேஸ் 2 or more blocks இருந்தா உங்களுக்கு இமிடியேட்டா சிஏபிஹெச்னு சொல்லக்கூடிய கொரோனரி ஆர்டரி பைபாஸ் சர்ஜரி பண்ணுவாங்க. அந்த பெரிய வெயினான கிரேட்டர் சஃபானியஸ் வெயின் லெக்ல இருந்து ஹார்வெஸ்ட் பண்ணி பைபாஸ் சர்ஜரி பண்ணுவாங்க. ஹார்ட் அட்டாக்கை அவாய்ட் பண்ண ஸ்ட்ரிக்ட்லி ட்ரிங்கிங், ஸ்மோக்கிங்கை அவாய்ட் பண்ணுங்க. அண்ட் தென் டெய்லி 10 or 15 minutes கார்டியாக் எக்ஸசைஸ் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி செஸ்ட் பெயினை அவாய்ட் பண்ணக்கூடாதுன்னு அலர்ட் பண்ணுங்க. அன்டில் இட்ஸ் பாய், பேராமெடிக் அருண்.